சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி எப்படி செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கை ரொம்ப சுலபமாக நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சிடலாம். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரியே சூப்பராக இருக்கும். சாஃப்ட் மட்டும் இல்லைங்க, செம்ம டேஸ்டியாக வெண்ணிலா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் வந்து நான் 4 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கிறேன். இந்த வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பீட்டரில் பண்ணிக்கிறேன், அது சுலபமாக இருக்கும். நீங்கள் கையில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையோட வெள்ளையை பீட் பண்ணுறனால கேக் நல்லா ஸ்பஞ்சு மாதிரி வரும். வெள்ளைக்கரு வந்து இந்த அளவுக்கு டபுள் ஆகிட்ட அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கிறோம். அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் அப்படிம்பாங்க, இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வந்தப்புறம் முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துக்கணும். நல்ல குவாலிட்டி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் உருக்கிய வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெண்ணெய் வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் வெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜலிச்சு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக இருக்காது கேக்கில். மைதா சேர்த்துக்கிறேன், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இந்த மூணுத்தையும் நல்லா ஜலிச்சுக்கிறேன். ஜலிச்சிட்ட அப்புறம் இதை எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். ப்ரெஷர் குக்கர் கீழே பார்த்தீங்கன்னா நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் கேக் வந்து அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வரும். பட்டர் பேப்பர் வந்து ஈஸியாக வந்து கடைகளில் இப்போல்லாம் கிடைக்கிது. இப்போது கேக் பேட்டரை நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் கேக் பேட்டரை ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா அதை தட்டிக்கோங்க. அப்போ தான் பெரிய 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 ஏர் பபிள்ஸ் வந்து உடையும். அடுப்பில் இந்த மாதிரி பேனை வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹீட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே தான் நம்ம குக்கரை வந்து வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஹீட் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம குக்கரை வைக்கணும். இப்போ குக்கரை வச்சுட்டு இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடிடணும். மூடிட்ட அப்புறம் இந்த கேக்கை நம்ம குக் பண்ண போகிறோம். மேலே வந்து வெயிட்டு வச்சிடாதீங்க. வெயிட் இல்லாமல் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ இந்த கேக்கை வந்து நான் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஹீட்டில் குக் பண்ண போகிறேன். இப்போது 40 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஸ்பஞ்சியாக. இப்போது பல்குத்துற குச்சி வச்சு செக் பண்ணி பார்க்குறேன் குக் ஆகிடுச்சான்னு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஹீட்லேருந்து எடுக்க போகிறேன். இதை வந்து ஒரு 20 நிமிஷமாவது மினிமமாக ஆற விடணும். ஆற விட்டுட்ட அப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கேக் எடுக்க இன்னும் சுலபமாக இருக்கும். கேக் எடுத்தாச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கேக் கட் பண்ண போகிறேன். இவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இவ்வளோ ஸ்பஞ்சியாக கேக் வந்திருக்குன்னு. இவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது கேக்கு. சாப்பிட போகிறேன்.
செம்மையாக இருக்கு. முட்டை போட்டதுலாம் எதுவுமே தெரிலங்க. அதை நல்லா பீட் பண்ணனால முட்டை போட்டதுலாம் எதுவுமே தெரில. சூப்பராக இருக்குது ஸ்பஞ்சியாக. அவ்வளோதாங்க. ஸ்பஞ்ச் கேக் எவ்வளோ சுலபமாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.